இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு தன்னை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, துக்கமா இருக்கிற உங்களுடைய நிலைமை கண்டிப்பா சந்தோஷமா மாறும். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க துக்கப்படுவீங்கப்பா, நீங்க அழுது புலம்புவீங்கப்பா, ஆனா உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும் அப்படின்ட்டார். என்ன ஒரு நிலைமை இது, என்ன ஒரு சூழ்நிலை இது. அழுகிறவங்களை பார்த்தா பரிதாபப்படணும், கஷ்டத்துல வேதனையில் இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லி பரிதபிக்கணும். ஆனா உலகம் அப்படி இருக்காது, உங்களை பார்த்து சிரிக்கும். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, ஆனா மற்றவங்க சிரிக்கிறாங்களா? உங்களோடு இருப்பவர்கள், சொந்த குடும்பத்தார், நீங்க கடந்து போகிற பாதையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை நிமித்தம் நீங்க வடிக்கிற கண்ணீர் அவங்களுக்கு முன்பாக பரிகாசமா இருக்கா? ஏதோ உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரிவினை, ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, எதிர்பாராத ஒரு பின்னடைவு, உங்களுக்கு அது தாங்க முடியாத பேரதிர்ச்சியா இருந்ததுனால நீங்க நிலை குலைந்து போயிருப்பது மற்றவர்களுக்கு வேடிக்கையா இருக்கா? இயேசு கூட இருக்கும்போது ஒரு கவலை இல்லாம சந்தோஷமா இருந்த சீஷர்களுக்கு அவருடைய பிரிவு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, தேற்றரவாளன் நான் உங்களுக்காக அனுப்புவேன், அது நிமித்தம் நீங்க தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதனால நீங்க என்ன கவலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பு உங்க வாழ்க்கையில வந்திருந்தால், வாழ்க்கையை நிலை குலைந்து விட்டது என்கிற நிலைமையில நீங்க இருந்தாலும், ஆவியானவர் தேற்றரவாளன், வழக்காடுகிறவர், கூடவே இருந்து உணர்த்தி போதித்து நம்மை நடத்துகிறவர், அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்வார். மறுபடியும் நீங்க எழும்ப முடியும், மறுபடியும் உங்க இயல்பு நிலைக்கு நீங்க திரும்ப முடியும். உங்க கண்ணீரை இந்த தேவனால கழிப்பா மாற்ற முடியும். அழுது கொண்டிருப்பதே உங்களுடைய முடிவு அல்ல, துக்கமா இருப்பதுதான் உங்களுடைய நிலைமை, அப்படி அல்ல. கண்டிப்பா நீங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். உங்களுக்கும் மகிழ்ச்சியின் அனுபவம் இருக்கு. உங்க வீட்லயும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும், உங்க வீட்லயும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், களி கூறுதல் உண்டாகும், மணவாளனுடைய சத்தம் கேட்கும், மணவாட்டியினுடைய சத்தம் கேட்கும், குழந்தையின் அழுகுரல் உங்க வீட்டிலையும் கேட்கும், வெற்றி கொண்டாட்டம் உங்களுக்கும் உண்டாகும். நல்ல ஒரு சிறப்பு வைபவங்கள் உங்க வீடுகளிலும் நடக்கும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தகப்பனே, யார் துக்கத்தில் இருந்தால் அப்படி துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.